அன்பர்களே, இந்த பதிவில் நாம் தமிழ் சமுதாயமும் தமிழர் அரசியலும் செல்வது எங்கே என்பது பற்றி பார்ப்போம். அண்டம் பிண்டம் நிறைந்து நின்ற ஆதிநாதனே போற்றி, அகண்ட பரிபூரணத்தின் ஆதி சாத்தனே போற்றி. நமது தமிழ் சமுதாயமும் தமிழர் அரசியலும் ஒன்றுக்கொன்று மிகுந்த நெருக்கம் கொண்டது. நமது சமுதாய அமைப்புகளுக்கும் நமது அரசியலுக்கும் உள்ள நெருக்கமான உறவை மையமாக வைத்துத்தான் இங்கு நடக்கும் பல்வேறு பிரச்சனைகளும் அவற்றிற்கான தீர்வுகளும் அணுகப்படுகிறது. சமுதாய அமைப்புகள் மக்களின் சமூக உறவுகள், சமுதாய வாழ்க்கை, சாதி, சமயம், திருமணம், கலை, பண்பாடு ஆகியவை பற்றியும் இவைகள் காலத்தால் வளர்ந்த வகை பற்றியும் செயல்பாட்டு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அரசியலானது மக்களின் அரசியல் உறவு, அரசியல் வாழ்க்கை என அரசு, அரசாங்கம், சட்டம், நீதிமுறை ஆகியவை பற்றியும் அவை காலத்தால் வளர்ந்த வகை பற்றியும் செயல்பாட்டு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இருந்தாலும் அரசியல் வாழ்க்கையும் அரசாங்க நிறுவனங்களும் மக்களின் சமுதாய வாழ்வின் ஒரு பகுதியாகவே அமைந்துள்ளன. அரசின் கொள்கையாலும் செயல்முறைகளாலும் சமுதாய பழக்க வழக்கங்களும் சமுதாய நிறுவனங்களும் மாறுதல் அடைகின்றன. அரசியல் இயக்கங்களும் சமுதாய அமைப்புகளும் ஒன்றை ஒன்று சார்ந்தே இயங்குகின்றன. ஒன்றின் மீது ஒன்று செல்வாக்கு செலுத்துகிறது. இருந்தாலும் சமுதாயம் அரசியலை தன்னுள் கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சமுதாயம் என்பது விரிவானது, அரசியல் என்பது குறுகியது. சமுதாய தோற்றத்திற்கு பிந்தியதுதான் அரசியல். இவ்வாறான சூழலில் நமது இந்திய தேசியத்திலும் தமிழ்நாட்டிலும் அறம் மிகுந்த, அதாவது ஒழுக்கமிக்க ஒரு அரசு அமைந்தால்தான் அவ்வரசின் கீழ் உள்ள மக்கள் அற உணர்வு உடையவர்களாக இருப்பார்கள். நமது நாட்டின் சட்டங்கள் கூட நீதியை வலியுறுத்தும் விதமாகத்தான் உள்ளது. அரசியல் வாழ்க்கை முறை என்பது உறுதியாக ஒழுக்கநெறி வாழ்க்கை முறையோடு மிக நெருக்கமான தொடர்புடையது ஆகும். எனவேதான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு அரசியல் அறிஞர் இது பற்றி கூறும் இடத்தில், ஒரு நல்ல அரசே ஒழுக்கமான குடிமக்களை பெற்றிருக்கும், ஒழுங்கீனமான அரசு ஒழுங்கீனமான மக்களையே உருவாக்கும். ஆகவே அரசின் குறிக்கோளே ஒழுக்கமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை மக்களுக்கு அளிப்பதுதான் என்று குறிப்பிடுகிறார். ஆனால் இன்றைய இந்திய மற்றும் தமிழ்நாட்டு அரசியலில் இருப்போருக்கு அற ஒழுக்கம் பற்றியெல்லாம் எந்த அக்கறையும் இல்லை. அதிகாரத்தை கைப்பற்றுவது ஒன்றே நோக்கமாக இருக்கிறது. அதற்காக எந்த வழிமுறையையும் பின்பற்றலாம் என்ற மனப்போக்குதான் நமது அரசியல்வாதிகளிடம் காண முடிகிறது. இப்போது உள்ள நமது அரசியல்வாதிகள் அனைவரும் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக பல்வேறு வாக்குறுதிகளை வாரி வழங்குகிறார்கள். ஆனால் அவற்றையெல்லாம் நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்கிற அவசியம் இல்லை எனும் எண்ணம் கொண்டுள்ளனர். இப்படி வாக்குறுதிகளை அள்ளி வீசி வெற்றி பெற்ற பின் மக்களின் கவனத்தை திசை திருப்பிட பல ஆடம்பர விழாக்களை நடத்துகிறார்கள். இவ்வாறான தீய வழிகளை பின்பற்றி தொடர்ந்து பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி தேர்தலில் வெற்றி பெறும் அரசியல்வாதிகளையும் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். தமிழ்நாட்டிற்கான தேர்தல் சில மாதங்களில் நடக்க உள்ளது. பல்வேறு இலவசங்கள் வழங்கப்படுகிறது.
இன்னும் பல இலவசங்களுக்கு வாக்குறுதி தரப்படுகிறது. தேர்தல் நேர தேசபக்தி உணர்ச்சிகளும் மதவாத, இனவாத, சாதிய உணர்ச்சிகளும் ஒரு பக்கம் தூண்டப்படுகிறது. வளர்ச்சி அரசியலை விட உணர்ச்சி அரசியலே இங்கு மேலோங்கி நிற்கிறது. தமிழ் மக்களின் கனவுகளில் கூட கிளர்ச்சி என்பது வருவதில்லை. தமிழர் நலன் காக்கும் அரசியலும், தமிழ் மொழி காக்கும் அரசியலும், தமிழர் நிலம் காக்கும் அரசியலும், தமிழர் பண்பாடு மீட்கும் அரசியலும், தமிழர் சமய மலர்ச்சி அரசியலும் வீரியத்தோடு வீதி உலா வருகிறதா என்றால் எங்கும் காணும் எனும் நிலையில்தான் இன்று நாம். தமிழ் சமுதாயமும் தமிழர் அரசியலும் எங்கே செல்கிறது? தமிழ் இனம் விழித்து கொள்ளுமா எனும் கேள்விகளோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.